இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, துயலூர் அன்னையுடைய பக்தர்களே, இடுக்கமான வாயிலின் வழியே நுழையுங்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார். இந்த இடுக்கமான வாயில் என்றால் என்ன? தமிழிலே 2 வார்த்தைகள் இருக்கின்றது. ஒன்று சுகம், இன்னொன்று நலம். வெளிப்புறத்திலே கேட்கின்ற பொழுது அல்லது பார்க்கின்ற பொழுது 2 வார்த்தைகளும் ஒன்று போல தெரிந்தாலும் இதனுடைய உள் அர்த்தத்தை விளக்குவதுதான் இன்றைய நற்செய்தி. பிறர் உங்களுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமென்று விரும்புகிறீர்களோ அதையெல்லாம் பிறருக்கு செய்யுங்கள். இப்போ சுகம் என்றால் ஆங்கிலத்திலே ப்ளஷர் என்று சொல்கிறார்கள். ப்ளஷர். நலம் என்றால் கம்ப்ளீஷன் என்று சொல்கிறார்கள். அதாவது இந்த 2 பண்புகளையும் கொண்டவர்கள்தான் மனிதர்கள். இதில் தங்களது சுகத்துக்காக மட்டும் தன்னை சுற்றியிருப்பவர்களையும் தனக்கு தேவையான பொருட்களையும் பயன்படுத்துபவர்கள் இறப்பிற்கு பின்பாக நரகத்திற்கு செல்வதில்லை. இவ்வுலகத்தில் இருக்கின்ற பொழுதே அவர்கள் நரகத்தை கண்டுபிடுகிறார்கள். ஏனென்றால் நாம் நமது வாழ்க்கையிலே பார்த்திருக்கின்றோம், ஒரு சில நேரங்களே நாமே இதை அனுபவித்திருக்கின்றோம். எனக்குத்தான் அது வேண்டும், இது எனக்குத்தான் கிடைக்க வேண்டும், அவன் என்னிடம்தான் பேச வேண்டும், எனக்கு செய்ய வேண்டும் என்று தன்னுடைய நலத்தையே தன்னலத்தையே சுயநலத்தையே தேடுகின்ற அந்த மனிதர்கள் ஒரு கட்டத்தில் அவர்கள் அன்பு செய்தவர்களாலே அவர்கள் வெறுக்கப்படுவதையும் தனிமையில் விடப்படுவதையும் காண்கின்றோம். அதற்கு மாறாக தன்னுடைய நலத்தை தன்னுடைய சுயநலத்தை தியாகம் செய்துவிட்டு பிறருக்கு என்ன தேவை, மனைவிக்கு என்ன தேவை, குழந்தைகளுக்கு என்ன தேவை, எனது வயது முதிர்ந்த தந்தைக்கு என்ன தேவை என்று பிறருடைய நலத்தை நாடுகின்ற பொழுது அவர் எப்பொழுது துன்பத்தில் இருக்கின்றாரோ அப்பொழுது அவரிடம் இருக்கின்ற அவருடைய நண்பர்கள், அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், அவருடைய குழந்தைகள், அவருடைய பெரியவர்கள், அப்பா அம்மா அவர்களுக்கு உதவியாக இருப்பார்கள். இதுதான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையினுடைய ஒரு யதார்த்தம். நாம் பிறருக்கு என்னவெல்லாம் செய்கின்றோமோ அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கின்றது. நாம் பிறருக்கு உதவி செய்தால் அவர்கள் நமக்கும் உதவி செய்வார்கள். நாம் பிறருக்கு தொல்லை கொடுத்தால் அவர்கள் நமக்கு தொல்லைதான் கொடுப்பார்கள். நாம் பிறரை மன்னித்தால் அவர்களும் நம்மை மன்னிப்பார்கள். நாம் பிறரை சபித்தால் அவர்களும் நம்மை சபிப்பார்கள். ஆண்டவர் சொல்கின்ற அந்த ஓமை, முத்துக்களை எடுத்து பன்றிகளுக்கோ நாய்களுக்கோ போடாதீர்கள், உங்களது நற்குணங்களை நீங்கள் விரயம் செய்ய வேண்டாம், வீணடிக்க வேண்டாம், அதை உங்களது நலத்தை நாடுபவர்களுக்காகவும் உங்களை சுற்றி இருக்கின்ற உங்களது குடும்பத்திற்காகவும் உங்களது நண்பர்களுக்காகவும் உங்களது வளர்ச்சியில் அக்கறை கொண்டிருக்கின்ற மனிதர்களுக்காகவும் செலவிடுங்கள். அதே போல சுயநலத்தை தவிர்த்து உங்களது நலனுக்காக மட்டுமல்லாமல் பிறருடைய நலன்களுக்காகவும் பிறரை அன்பு செய்பவர்களாகவும் மாறுங்கள் என்று ஆண்டவர் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான பாடத்தை இன்று நமக்கு சொல்லித் தருகின்றார். தாவீது எப்பொழுது ஆண்டவருடைய புகழை நாடினாரோ அப்பொழுது ஆனந்தமாக இருந்தார். அவர் எப்பொழுது தன்னுடைய சுகத்திற்காக விபச்சாரம் செய்தாரோ அப்பொழுதிருந்தே அவருடைய நிம்மதி அழிந்து போகின்றது. பவுல் அடிகளார் எப்பொழுது தன்னுடைய சுகத்திற்காக தன்னுடைய பெருமைக்காக கிறிஸ்தவர்களையெல்லாம் கொன்றாரோ அப்பொழுது ஒரு குறையுள்ள மனிதனாக இருந்தார். ஆனால் எப்பொழுது ஆண்டவரை சந்தித்து பிறருக்காக வாழ்வதற்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரோ அப்பொழுது அவர் மகிழ்ச்சியுடையவராக மாறினார். எப்படிதான் துன்பப்பட்டாலும், கப்பலிலிருந்து விழுந்து விட்டாலும், சிறைப்பட்டாலும், அடிக்கப்பட்டாலும் கிறிஸ்துவின் பொருட்டு அவர் மகிழ்ச்சியுடையவராகவும் நிறைவுள்ளவராகவும் இருப்பதை விவிலியம் நமக்கு சொல்லி தருகின்றது. எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமது வாழ்க்கையிலே தியாகம் என்ற ஒரு புண்ணியத்தை, நற்பண்பை பழகி கொள்ள வேண்டும்.
எதையெல்லாம் நாம் தியாகம் செய்கின்றோமோ கடவுளுக்காகவும் சரி பிறருக்காகவும் சரி கண்டிப்பாக நமக்கு ஆசீர்வாதமாக வரும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நல்ல பண்புகளை நாமும் நமது பிள்ளைகளும் நமது அருகில் இருக்கின்ற நண்பர்களும் எடுத்து பயிற்சி பெறவும் பழகி கொள்ளவும் வர வேண்டி இந்த திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.